அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வராகியம்மன் பக்தர்கள் பஞ்சமி பூஜை செய்பவர்கள் இதை நீங்க கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னமும் சிறப்பாக இருக்கும். அடுத்து உங்க வாழ்க்கையில பிரச்சனை ஒண்ணும் வராம இருக்கணும் அப்படின்னா, நீங்க செய்ய வேண்டியது முக்கியமான செயல்கள். இந்த 5 விஷயங்களையும் நீங்க கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா, ஓரளவு உங்களால பிரச்சனை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது நம்ம கடன் பிரச்சனை இருக்குது, இல்ல மற்ற ஏதேனும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அதற்குரிய நாள் நமக்கு பஞ்சமி அமையுது அப்படின்னா, அதற்கேற்றபோல் நீங்க வழிபாடு செய்றீங்க அப்படின்னா, சீக்கிரமா உங்களுடைய கடன் தொல்லை நீங்க ஆரம்பிக்கும். ஆடி மாதம் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி ரொம்ப விசேஷமானது. நாகப்பஞ்சமி, கருட பஞ்சமி இருப்பதனால இந்த நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தினம் நமக்கு அமைந்திருக்கின்றது. ஜூலை மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை தினம் பார்த்தீங்கன்னா கடன் இருப்பவர்கள் வழிபாடு செய்யும்போது கடன் தொல்லை நீங்கும். சொந்த வீட்டிற்காக வழிபாடு செய்யும்போது சொந்த வீடு சீக்கிரமாக கிடைக்கும். ஒரு இடம் விற்க முடியாமல் இருக்குது, அந்த இடத்த விற்று ஒரு நல்ல இடம் வாங்கணும் அப்படிங்கிறவங்க கூட இந்த வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல இடம் அமையும், விற்க முடியும். இப்போ இந்த செவ்வாய்க்கிழமை இருப்பதனால நம்ம எந்த நேரத்தை முதல்ல சூஸ் பண்ணணும் அப்படின்னா, செவ்வாய் ஹோரையை நம்ம எடுத்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. காலை 6 மணிலேருந்து 7 மணி, இரவு 8 to 9. இல்லை நான் மாலை 6 மணிக்கே நான் வழிபாடு செய்துப்பேன், ஏன்னா எனக்கு 6 மணி அதனால வீட்டில் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா. அவங்க எல்லாருமே மாலை 6 மணிக்கு நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்துட்டு இரவு 8 to 9 சின்ன சின்ன வழிபாடு ஏதாவது பண்ணலாம். அதாவது அந்த நேரம் ஏதாவது பரிகாரம் பண்ணலாம். இப்போ நம்ம நிறைய பரிகாரம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த செவ்வாய் ஹோரை சம்மந்தப்பட்ட பரிகாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம செய்யலாம். இப்போ ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னா நம்ம நாணயத்தை வைத்து முடிச்சு போட்டோம் அப்போ பார்த்தீங்களா, ஒரு 11 ரூபாய் நாணயத்தை எடுத்து மஞ்சள் துணியில் முடிச்சு போட்டு இல்லை சிவப்பு நிற துணியில் முடிச்சு போட்டு நம்ம கடவுளுடைய பார்த்துக்கிட்ட வைப்போம். அப்படிலாம் நீங்கள் இந்த செவ்வாய் ஹோரையை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்து கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ வராகி பக்தர்களாக நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் வராகியம்மன் படம் சிலை இருக்குது அப்படின்னு இதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக ஃபாலோ பண்ணணும். இப்போ இல்லைங்க என்கிட்ட படமும் இல்லை, சிலையே இல்லை, விளக்கு வைத்து தான் வழிபாடு செய்கிறேன் அப்படின்னாலும் பஞ்சமி தினத்தன்று நீங்கள் ஃபாலோ பண்ணணும். வீடு எப்போதுமே சுத்தமாக வச்சுக்கிடணும். நீங்கள் வராகியன்னை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மனமும் சுத்தமாக இருக்கணும், வீடும் சுத்தமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே அந்த பஞ்சமி பூஜை ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதற்காக சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம வீடு நல்லா க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வீட்டுக்குள்ளே பாசிட்டிவோட எனர்ஜி அதிகரிக்கும். இல்லைன்னா நம்ம வீட்டுக்குள்ளே நெகட்டிவிட்டி தான் அதிகமாக இருக்கும். அதனால தான் வீடை சுத்தமாக இருக்கணும்னு சொல்கிறது காரணம் அதுதான். நம்ம வீட்டில் தலைவாசல் வழியாக, அதாவது நிலைவாசல் வழியாக தான் நமக்கு நல்ல சக்திலாம் வரும். அங்கேயே நமக்கு குப்பைகள் அது இதுன்னு இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த நேர்மறை ஆற்றல் தடுக்கப்படும். அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நேர்மறை ஆற்றலுக்கு இடம் இல்லாமல் இருக்கும். நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய மனசுக்கு மட்டும்தான் பாசிட்டிவ் எனர்ஜி தேவைப்படும் அப்படிங்கிறது இல்லை, வீட்டுக்கும் தேவை. வீட்டுக்கு தான் அதிகமாக தேவை. ஏன்னா வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கிற வசிக்கும் ஆண்களும் சரி பெண்களும் சரி நல்ல ஒரு மைண்ட் பாசிட்டிவாக இருக்கும். அதனால் வீட்டுக்கு தான் அதிகமாக பாசிட்டிவ் எனர்ஜி தேவை. வீட்டுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தேவை அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டில் குப்பைகள் அதிகமாக சேரக்கூடாது. பழைய பொருட்கள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பொருட்களை நான் ஒரு எமோஷனலாக சேர்த்து வைக்கிறேன் அப்படிலாம் நீங்கள் சேர்த்து வைக்காதீங்க. நம்ம பொருள் தான் நமக்கு எமோஷனல் கிடையாது, நம்மளுடைய மனசு தான் நமக்கு எமோஷனல். அந்த தேவையில்லாத பொருள்லாம் போட்டு தூக்கி போட்டுறது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசாக இருக்குது, அந்த காலத்துலேருந்து எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அது தேவைன்னா நீங்கள் அதை அப்பப்போ நீங்கள் சுத்தப்படுத்தி வச்சிடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் போட்டுறது ரொம்ப நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னா துணிமணிகள், எப்போ அந்த துணிமணிகள் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சரி எனக்கும் சரி அளவுக்கு அதிகமாக தேவையில்லாமல் இருக்கும். அதை பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவையில்லாத நம்ம அதை போட மாட்டோம். இப்போ குழந்தைங்கள் ட்ரெஸ் இருக்குது உடுத்த மாட்டாங்க அப்படின்னு அந்த கஷ்டப்படுறவங்க வருவாங்க பார்த்தீங்களா, நல்ல ட்ரெஸ்ஸாக இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கணும். நல்ல ட்ரெஸ் இல்லைன்னா கொடுக்கக்கூடாது, அதுவே ஒரு பாவ செயல். நிறைய பேர் இல்லாதவங்களுக்கு கொடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது நல்ல ஆடைகளாக இருக்கணும். நம்ம கிழிச்சிட்டு அந்த ஆடைகளை கொடுக்குறதுன்னு அது ஒரு பாவ செயல் தான். நல்ல ஆடைகள் பத்தாமல் இருக்கும் பார்த்து, நல்ல ஆடைகளை நம்ம வச்சுருப்போம், பிள்ளைங்களுக்கு பத்தாது. அந்த ஆடைகள் இந்த வர்றவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க உபயோகப்படுத்தும் போது அது ஒரு பாசிட்டிவிட்டி தான். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, அவங்களுடைய வாழ்த்து நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம நல்ல துணி வச்சுருக்குறோம், ஆனால் பசங்களுக்கு அது சேர மாட்டேங்குது, இல்லை நம்மளுக்கே ஒரு ட்ரெஸ்ஸு சேர மாட்டேங்குது, இல்லை போட பிடிக்க மாட்டேங்குது, ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது அப்படின்னு இப்போ இல்லாதவர்கள் கேட்பாங்க, அடிக்கடி பார்த்துன்னு கேட்க வருவாங்களே, அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம்.
இல்ல அது கொஞ்சம் ரொம்ப கசகசன்னு கிடக்குது அப்படின்னு, நீங்க அத தூக்கி போட்டுறதா ரொம்ப நல்லது. வீட்ல வந்து அந்த மாரி துணிகள் வந்து சேர்க்காதீங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா நெறைய பேர் லைட்டா கிழிஞ்சிருந்தா கூட தச்சு தச்சு போடுறது, அந்த பழக்கம்லாம் வேணாம். தூக்கி போட்டுருங்க. நம்ம எவ்வளவோ செலவழிக்கிறோம். ஒரு ரூ. 100ல இன்னொரு ஆடைய நம்மளால எடுக்க முடியாதா என்ன? அதனால பார்த்தீங்கன்னா, கிழிஞ்ச ஆடைகள் வந்து உபயோகப்படுத்துவதை முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளுடைய நைட்டி ட்ரெஸ் அதிகமாக பெண்கள் நம்ம பயன்படுத்துவது நைட்டி ட்ரெஸ் தான். ஏன்னா எல்லோருமே பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க எந்நேரம் நைட்டில தான் இருப்போம். ஸோ வந்து நம்ம எங்கேயாவது போறோம் அப்படின்னா, சுடிதார் போட்டு போறோம் அப்படின்னா, அந்த சுடிதார் நல்லா நீட்டா இருக்கணும். அதேபோல வந்து நம்ம நைட்டி வீட்ல போட்டிருக்கோம் அப்படின்னா, நமக்கு நெறையா வந்து அந்த நெறைய நம்ம உபயோகப்படுத்த கொஞ்சம் அந்த கலர்லாம் ரொம்ப டல்லா ஆயிடும் பார்த்தீங்களா? டல்லாயிடும். நமக்கு சீக்கிரமா நஞ்சு போன மாரி ஆயிடும். அந்த மாரி நைட்டீஸ்லாம் நம்ம தூக்கி போட்டுறது ரொம்ப நல்லது. ஒரு நைட்டி வந்து ஒரு 6 மாதம் குறைஞ்சபட்சம் 6 மாதம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம மெயின்டெயின் பண்றத பொறுத்து இருக்கு. அதாவது நம்ம வெயிலே போடுறோம் அப்படின்னா, சீக்கிரமா அது வெளுத்துரும். அது நமக்கு வந்து ஒரு 3, 4 மாசத்துக்கு கூட அந்த நைட்டி நல்லா இருக்காது. நம்ம கொஞ்சம் நல்லா மெயின்டெயின் பண்ணுறோம் அப்படின்னா 6 டூ 1 வருடம் வரை அந்த நைட்டி நல்லா தான் இருக்கும். நிழல்ல காய வைக்கிறோம் அப்படின்னா, அந்த நைட்டி கட்டாயமா 1 வருடம் சூப்பரா தான் இருக்கும். ஏன்னா, நமக்கு வந்து அந்த வெளுக்கும் தன்மை வந்து இருக்காது. நம்ம வெயில்ல போடுறதுனால நமக்கு வெளுத்துக்கிட்டே இருக்கும். அதில நெறைய பேர் மாத்தி கூட போட மாட்டாங்க. அந்த பழக்கமும் இருக்கு. ஸோ, நம்ம வந்து நைட்டிய வந்து ரொம்ப நஞ்சு போச்சு, வெளுத்து போச்சுன்னு அத பயன்படுத்தாதீங்க. ஏன்னா, நீங்க தினமும் பார்த்தீங்கன்னா, நம்ம அதில தான் நம்ம இருக்கிறோம். அந்த நைட்டிய தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ, அந்த நைட்டி ரொம்ப டல் அடிக்க, ரொம்ப இது வறுமையை உண்டாக்குற மாரி ஒரு ஃபீல் நமக்கே குடுக்கும். நம்மள பார்த்தா நமக்கே அதில வந்து ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு குடுக்கவே குடுக்காது. நம்ம ஒரு நைட்டி தான் போடுறோம். நம்ம சாரி கட்டல, சுடிதாரும் போடல அப்படின்னா கூட, அந்த நைட்டி கூட ரொம்ப அழகா போடுற மாரி இருந்தா கூட நம்மளுடைய மைண்ட் வந்து பாசிட்டிவிட்டியா தான் இருக்கும். நம்மளுடைய மனம் எந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டியா இருக்கோ, அந்த அளவுக்கு நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். நீங்க சிரிக்கிற மாரி ஃபீல் பண்றீங்கன்னா, நீங்க சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. ஹேப்பியா இருக்கிற மாரி ஃபீல் பண்ணீங்கன்னா, ஹேப்பியா இருந்துட்டே தான் இருப்பீங்க. எனக்கு எதுக்கு தான் இந்த பிரச்சனை அப்படின்ட்டு நம்ம சேடா நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, அந்த நாள் முழுவதும் நமக்கு சேடா தான் போய்க்கிட்டு இருக்கும். கவலையா தான் போய்க்கிட்டு இருக்கும். அதனால வீட வந்து ரொம்ப கிளீனா வச்சுக்கணும். தேவையில்லாத வந்து கிளாத்ஸ்லாம் நமக்கு இருக்குது, தேவையில்லாத பொருள்லாம் இருக்குது அப்படின்னா, நம்ம ரிமூவ் பண்ணிடுறது நல்லது. அங்கங்க பிளாஸ்டிக் பொருள்லாம் வச்சிருக்கிறீங்கன்னா, தேவையில்லாத பொருள் மட்டும் நான் சொல்றேன். நீங்க வந்து தூக்கி போடுறது ரொம்ப நல்லது. கிழிந்த பொருட்கள், உடைந்த பொருட்கள் நம்ம பயன்படுத்தக்கூடாது. நம்ம வீட்டில நெகட்டிவிட்டீஸ் தான் அதிகமாக வரும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அடுத்து கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, காலை, மாலை 2 வேளையும் முடிந்தால் விளக்கு போடுவது ரொம்ப நல்லது. நிலைவாசல எப்போதுமே சுத்தமா வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா, அங்க குலதெய்வம் நம்மளுடைய தெய்வம் அங்க தான் இருப்பாங்க. இஷ்ட தெய்வம் அங்க தான் இருப்பாங்க. நல்ல சக்திகள்லாம் நிலைவாசல் வழியா தான் வருவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, நிலைவாசல் நம்ம அப்பப்ப வந்து ஒட்டடை பிடிக்காம, டஸ்ட் பிடிக்காம, அதாவது ஒட்டடை கூட யாருக்கும் அந்த அளவுக்கு பிடிக்காது. டஸ்ட் அதிகமாக பிடிக்கும். இப்போ மெயின்ல இருக்கிறாங்க அப்படின்னு, வீடு மெயின்ல இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல ரொம்ப டஸ்ட்டு படியும். ஸோ, அப்பப்போ நம்ம தொடச்சி விடுறது ரொம்ப நல்லது. அந்த கேட்லலாம் பார்த்தீங்கன்னா, அதிகமாக டஸ்ட்டு படியும். தினம் தினம் தொடச்சாலும் வந்து மெயின்ல இருக்கிறவங்களுக்குலாம் அந்த பிரச்சனை இருக்கும். டஸ்ட்டு படிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அப்பப்போ தொடச்சி விடுறது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்புக்காக நம்ம உருளி இருக்குது பார்த்தீங்களா? உருளி பாத்திரத்தில வந்து நல்லா தண்ணீர் பிடிச்சு, அதில கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு, ஒரு ஏலக்காய், பச்சை கற்பூரம் துண்டு போட்டு, கொஞ்சம் பூக்கள் போட்டு நம்ம ஹால்லயோ அல்லது நிலைவாசல்கிட்டயோ நீங்க வைக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டுக்குள்ள நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு வந்து ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம செய்ய வேண்டியது, கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க வந்து வராகியம்மன் வழிபாடு செய்யும் பக்தர்கள் கட்டாயமாக அந்த பஞ்சமி தினத்தன்று எக்காரணத்தை கொண்டு நான்வெஜ் பழங்கக்கூடாது. ஒரு முட்டை கூட நீங்க சாப்பிடக்கூடாது. ஏன்னா, இந்த ஒரு நாள் மட்டும் தான். எல்லா நாளும் கிடையாது. பஞ்சமி என்னைக்கு வருதோ, அந்த நாள் நீங்க வளர்பிறை மற்றும் தேய்பிறை 2 பஞ்சமி நீங்க கொண்டாடுறீங்க அப்படின்னா, அந்த 2 பஞ்சமி நாளன்னும் நீங்க வந்து நான்வெஜ் வந்து எடுக்கவே கூடாது. அது வராகியம்மனுக்கு உரிய நாள். நீங்க வராகியனை தொடர்ந்து வழிபாடு செய்றீங்க அப்படின்னா, அந்த நாள் வந்து நான்வெஜ் எடுக்காம வழிபாடு செய்யுங்க. ஒருவேளை நான்வெஜ் எடுக்கிற மாரி உங்களுக்கு சூழ்நிலை வந்துடுச்சு அப்படின்னா கூட, நீங்க வந்து அந்த மாசத்த வந்து ஸ்கிப் பண்ணிருங்க. அடுத்த மாசத்துல நீங்க வழிபாடு செய்துக்கோங்க. ஏன்னா, நெறைய பேருக்கு வந்து திடீர்னு கெஸ்ட் வந்துருவாங்க. அந்த மாரி சூழ்நிலை இருக்கும். ஏதோ ஒரு ஃபங்ஷன் இருக்கும். அந்த நாள் பஞ்சமியா இருக்கும். வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துருவாங்க. அந்த நாள் ஏன்னா சொந்தம் பந்தம் வந்தாலே பார்த்தீங்கன்னா, நம்ம நான்வெஜ்ஜுக்கு தான் போவாங்க. அதாவது நான்வெஜ் நல்லா சாப்பிட்றவங்கள நான் சொல்றேன். அந்த மாரி இருக்கிறவங்க வந்து ஒரு சில சூழ்நிலை வந்து தவிர்க்க முடியாது. அப்படி இருப்பவர்கள் வந்து அந்த நாள வந்து நீங்க ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. அடுத்த மாதம் நீங்க வந்து வராகியம்மனுக்கு வழிபாடு செய்துக்கோங்க. எதுவுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப திணிக்காதீங்க. யார் மேலயும் திணிக்காதீங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வீட்ல வந்து நான்வெஜ் பழங்கலன்னா சண்டை வருது சொல்றீங்க இல்லையா? அவங்க வீட்லலாம் போட்டு திணிக்காதீங்க. இந்த மாரி இந்த சிறப்பான நாள், இந்த பஞ்சமி எனக்கு வருதுன்னு இந்த நாள் வந்து நான் சாமி கும்பிடணும். இன்னைக்கு நான்வெஜ் வேண்டாம், நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம்னு நீங்க சொல்லுங்க. சொல்றது உங்க கடமை. இல்ல அவங்க கேட்கல அப்படின்னா, நீங்க எடுத்து குடுத்துருங்க. நீங்க சாப்பிடாம இருந்துக்கோங்க. வழிபாடு அப்படிங்கிறப்ப நம்ம வீட்ல நான்வெஜ் வச்சுக்கிட்டு நம்ம வந்து வீட்ல வந்து பூஜை பண்றது அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக இருக்காது.
இப்போ வந்து பஞ்சமி நமக்கு மோஸ்ட்லி நிறைய பேத்துக்கு வந்து சண்டே வர்றது பிரச்சனை. ஏன்னா சண்டே வருது அப்படின்னா வீட்டில் நிறைய பேர் வந்து நான்வெஜ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வீட்டில் சொல்லி கேட்குற பர்சனாக இருக்கிறாங்க அப்படின்னா சிறப்பு. கேட்க மாட்டாங்க. 90% கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் வீட்டில் வந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வந்து பஞ்சமி வருது அப்படின்னா, நீங்கள் காலையிலே பூஜை பண்ணிருங்க. சிம்பிளா பூஜை பண்ணா கூட பரவால்ல. ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து தூப ஆராதனை காமிச்சுட்டு, ஏதாவது கல்கண்டு நைவேத்தியம் வச்சுட்டு, நீங்க எளிமையா வழிபாடு செய்துட்டு, பூஜை ரூம க்ளோஸ் பண்ணிட்டு, அதற்கப்புறம் நீங்க வந்து நான்வெஜ் எடுத்து அவங்களுக்கு எல்லாம் பண்ணி குடுத்துருங்க. இது வந்து வீட்ல சொன்னபடி கேட்காத ஆட்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்காக நான் சொல்றேன். ஏன்னா பெண்கள் எல்லாருமே வந்து நமக்கு வராகினிக்கு உரிய நாள் அப்படிங்கிறனால கட்டுப்படுத்திருவாங்க. நம்ம வந்து இந்த நாள் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. அந்த வீட்ல இருக்கிற பெர்சன் ஆணா இருந்தாலும் சரி, இல்ல மாமியாரா இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைங்க பசங்களா இருந்தாலும் சரி கேட்க மாட்டாங்க. அது சண்டே வந்தா சுத்தமா கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது, நீங்க ஞாயித்துக்கிழமை காலையிலே நீங்க வழிபாடு செய்துக்கோங்க. அதேபோல ஏதாவது வந்து சூழ்நிலை காரணமாக நீங்க வந்து மற்ற நாள் வந்தாலும் நான்வெஜ் நான் பழங்குற மாரி இருக்கு. எங்க வீட்டுக்கு அம்மா வந்துட்டாங்க, அப்பா வந்துட்டாங்க, கெஸ்ட் வந்துட்டாங்க. நம்ம வந்து அந்த நாள் வந்து பண்ணி கொடுக்காம இருந்தா நல்லா இருக்காது. அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஒரு சூழ்நிலை அமையுது அப்படின்னா, அந்த நாள வந்து ஸ்கிப் பண்ணிருங்க. முடிந்தா காலையிலே வழிபாடு செய்துக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. யாரையும் போட்டு நீங்க கம்பல் பண்ணாதீங்க. சொல்றது உங்க கடமை. கேட்கலன்னா நீங்க விட்டுறணும். ஃப்ரீயா விட்டுருக்கணும். உங்க மனசுல நம்மளுடைய அம்மன் வந்து இருப்பாங்க. மனசார நீங்க வழிபாடு செஞ்சாலே போதும். உங்களுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும். இத நீங்க நிச்சயமாக கடைபிடிக்கணும். ஏன்னா நெறைய பேருக்கு வந்து பிரச்சனை இதுதான் இருக்குது. இந்த நான்வெஜ் பிரச்சனை தான் அதிகமாக இருக்கு. இந்த நான்வெஜ் பிரச்சனை தான் எல்லாருக்குமே நிறைய பிரச்சனை இருந்தது. நிறைய பேர் கமெண்ட்ல அதிகமாக கேட்டதும் இந்த ஒரு பிரச்சனை தான். அதேபோல் ஒரு சில பேர் கேட்குறீங்க, வராகி அன்னை வழிபாடு செஞ்சால் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா அப்படின்ட்டு. அதெல்லாம் இல்லை, எல்லாருமே சாப்பிடலாம். அந்த உரிய நாள் மட்டும் நம்ம சாப்பிடாமலே இருந்தால் நல்லது. மற்றபடி வந்து பிரச்சனை கிடையாது. நம்ம எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்கிறவங்க எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட தான் செய்வாங்க. அந்த நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து பழக்க வழக்கமாக இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க தான் சாப்பிட மாட்டாங்க. மற்ற எல்லாரும் பழக்கம் இருப்பவர்கள்லாம் சாப்பிட தான் செய்வாங்க. இது வந்து நம்ம பழக்கம் பண்ணலை. நம்மளுடைய தாத்தா பாட்டிலேருந்து அம்மா அப்பாவுக்கு பழக்கிட்டு அம்மா அப்பா வந்து நமக்கு பழக்கி விட்டுருப்பாங்க. இது வந்து நம்மளுடைய குத்தம் கிடையாது. ஆனால் நம்ம நான்வெஜ் தாராளமாக சாப்பிடலாம். ஒன்றும் தவறே கிடையாது. நமக்கு நான்வெஜ் பிடிச்சிருக்குது அப்படின்னா நான்வெஜ் சாப்பிடுங்க. சைவ சாப்பாடு தான் பிடிக்குன்னா சைவ சாப்பாடு சாப்பிடுங்க. சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நமக்கு பிடிச்சா சாப்பிடலாம், பிடிக்கலன்னா சாப்பிடாம இருக்கலாம். இப்போ விரத நாள் வருது அப்படின்னா நம்ம சாப்பிடாமலே இருக்கணும். மறுநாள் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்துக்கிடணும். நம்முடைய மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கண்ட்ரோல் தான் நமக்கு நான்வெஜ்ஜில் வர மாட்டேங்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள், எல்லாம் முடியும். வராகி அன்னை வழிபாடு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நம்ம கடைபிடிக்க வேண்டியது முக்கியமானது சொல்கிறேன். முதல்ல நம்ம சுத்தமாக இருக்கணும். வீடு நல்லா க்ளீனாக வச்சுக்கிடணும். அதான் நம்ம வீட்டுக்கு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். வராகி அன்னையை கட்டாயமாக நீங்கள் வராகி அன்னையை மனசார நினச்சாலே அவங்க இல்லத்திற்கு வந்துடுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து தீபம் ஏற்றும்போது செய்யும்போது அவங்க வரத்தான் செய்வாங்க. அவங்களுடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கோபப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. அந்த வீட்டில் வந்து அபச்சொல் சொல்லக்கூடாது. யாரையும் நீங்கள் சபிச்சிடக்கூடாது, நடந்துரும். அதனால் சபிக்கக்கூடாது. அதனால் யாரையுமே வந்து பேட் வேர்ட்ஸால் வந்து யூஸ் பண்ணி திட்டாதீங்க. அது நல்லது அல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இறைவன் வந்து இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் நம்புகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த நாளன்று பார்த்தீங்கன்னா ஏதாவது யாருக்காவது முடிந்த அளவுக்கு வந்து தானம் செய்ய பழகிக்கோங்க. எதற்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு வந்து ஏதாவது ஒரு கஷ்டம்னா காரணம் இல்லாமல் நமக்கு கஷ்டம் வராது. கர்மா தான் எல்லாத்துக்குமே காரணம். அந்த கர்மா நம்ம குறைக்கணும் அப்படின்னா, மனிதர்களுக்கு தானம் பண்ண முடியாட்டா கூட பறவைகளுக்கு, எறும்புக்கு கொஞ்சம் சர்க்கரை போட்டால் கூட போதும். நமக்கு அந்த கர்மா குறைய ஆரம்பிக்கும். யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாடு கேட்குறாங்கன்னா சாப்பாடு போடுங்க. இப்போ நிறைய பேர் வீட்டுக்கு வந்து இந்த பைசா கேட்டு வருவாங்க இல்லையா, அந்த ஒரு ரூ. 5 கொடுங்க, ரூ. 10 கொடுங்கன்னு வருவாங்க. இந்த சடுகுடு பண்ணிட்டுலாம் வருவாங்க இல்லையா, சடுகுடுக்காரன்னு சொல்லுவாங்களே, அவங்களாம் வருவாங்க. அவங்கக்கிட்ட வந்து பைசா கொடுக்குறதுக்கு பதிலாக உங்களுக்கு சாப்பாடு வேணுமான்னு கேளுங்க. சாப்பாடு வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா சாப்பாடு கொடுங்க. பைசா கேட்குறாங்க அப்படின்னு, என்னட்ட சில்லறையில் நீங்கள் வந்து சாப்பாடு வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பாடு கொடுக்கறது ரொம்ப நல்லது. நம்ம அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடும் கொடுத்தும் நம்ம ஒரு 5-10 கொடுக்குறது ஒன்றும் தவறு கிடையாது, கொடுக்கலாம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த முக்கியத்துவம் வந்து சாப்பாடு கொடுங்க. நம்மக்கிட்ட 2 இட்லி தான் இருக்கே, பரவாயில்ல அந்த 2 இட்லியே கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து காலையில் டைம் தான் வருவாங்க. என்ன சாப்பாடு இருக்கோ அதை கொஞ்சமாக கொடுத்தா கூட பரவாயில்ல, அவங்க வந்து சந்தோஷமாக வாங்கிட்டு போவாங்க. வாழ்த்துக்கள் பண்ணுவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளை வாழ்த்த நமக்கு வந்து புண்ணியம் அதிகமாக கிடைக்கும். அதுவும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வருவாங்க. அவங்க தாத்தா மாதிரி வருவாங்க, பாட்டி மாதிரி வருவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுப்பது நமக்கு அவ்வளோ புண்ணியங்கள். அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து மனசுக்குள்ளே வாழ்த்துக்கிட்டே தான் சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போதே வாழ்த்துக்கிட்டே தான் சாப்பிடுவாங்க.
அந்த வாழ்த்துக்கள் தான் நமக்கு அதிகப்படியான புண்ணியத்தை கொடுக்கும். அந்த கர்மா நமக்கு கரைய ஆரம்பிக்கும். கர்மா அதிகமாக இருக்கும்போது கடன் தொல்லை, குடும்பத்தில் பிரச்சனை எல்லாமே வரத்தான் செய்யும். நீங்க தான் வந்து சரி பண்ணிக்கணும். உங்களுடைய மனச வந்து நல்லா பாசிட்டிவா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே, உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் வந்து சரியாயிடும். உங்க வாழ்க்கையில வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். தேவையில்லாம அதிகமாக யார்கிட்டயும் ரொம்ப பேசாதீங்க. தே தேவையில்லாம பார்த்தீங்கன்னா, புறணிக்கதை பேசாதீங்க. நம்ம வந்து நெறைய மற்றவர்கள பத்தி பேசுவோம் பார்த்தீங்களா? அந்த மாரிலாம் பேசாதீங்க. நம்ம முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு, அமைதியாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், நிதானம் ரொம்ப முக்கியம். கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. எவ்வளோ கோவம் வந்தாலும் சரி, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பழக்கம் பண்ணுங்க. அது சரியாயிரும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க எப்பத்த கோபத்த கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அன்னைக்கு தான் உங்களுக்கு அதிகமாக கோபம் வரும். அந்த சூழ்நிலை வந்து அமையும். நீங்க அப்படியே உங்கள கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணிட்டு வரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா வாழ ட்ரை பண்ணணும். மகிழ்ச்சியாக இருக்க ட்ரை பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சத நீங்க செய்யணும். உங்கள நீங்க விரும்ப ஆரம்பிக்கணும். எப்போதும் நீங்க உங்களே லைக் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பதான் உங்க வாழ்க்கை வந்து ரசனையாக இருக்கும். அதாவது எல்லாருமே ரசிக்கிற மாரி உங்க வாழ்க்கை மாறும். உங்கள நீங்க நேசிக்க ஆரம்பிங்க. உங்க லைஃப் சூப்பரா மாறும். எல்லார் மேலயும் அன்பு கொடுக்குறீங்க இல்லையா? அவர்கள் வந்து முதல்ல உங்களே அன்பாக நீங்க பார்த்துக்கோங்க. அப்படி நீங்க வந்து பார்த்துக்கொள்ளும்போது தான் உங்களுக்கு வந்து மற்றவர்களால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுக்கே பிடிக்கல அப்படின்னா, மத்தவங்களுக்கு எப்படி பிடிக்கும்? அதே போல தான் நீங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா, உங்கள ரொம்ப பாசிட்டிவா வச்சுக்கிடணும். ரொம்ப பிடிச்ச மாரி வச்சுக்கிடணும். உங்கள நீங்க தான் இந்த உலகத்திலே மகாராணி அப்படிங்கிற மாரி ரொம்ப பெருமையா நெனச்சுக்கிடணும். அந்த மாரி நெனச்சுக்கிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான செயல் என்ன அப்படின்னா, யார்கிட்டயுமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கட்டும், எல்லா உறவுகிட்டயும் இருக்கட்டும், சண்டை போடாதீங்க. அந்த சண்டை வந்து உங்களுக்கு தான் ப்ரெஷர், உங்களுக்கு தான் டென்ஷன். சரிங்களா? அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா சொல்லிட்டு போகட்டும் அப்படின்ட்டு விட்டுருங்க. அவங்களே அதுக்கப்புறம் திட்ட மாட்டாங்க. நெறைய பேர்ல வந்து இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்கும். தயவுசெய்து பார்த்தீங்கன்னா, மனசுல எதுவுமே வச்சுக்காதீங்க. ஒண்ணு ஏதாவது திட்டுற மாரி இருந்தா திட்டிட்டு அப்படியே சாந்தமாயி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா அமைதியா விட்டுருங்க. கொஞ்சம் விட்டு குடுத்து போங்க. என்னைக்குமே விட்டு குடுத்து போறவர்கள் கெட்டு போவதில்லை சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி இருப்பது ரொம்ப நல்லது. டென்ஷன வந்து தலையில ஏத்திக்கிறாதீங்க. இறை வழிபாடுங்கிறப்ப நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. ஒரு பங்கு, ஒரு அங்கம் சொல்லுவோம் இல்லையா? ஒரு பார்ட். அந்த பார்ட்ல பார்த்தீங்கன்னா, உண்மையாக 5 நிமிடம் வழிபாடு செஞ்சாலும், உண்மையாக அந்த தெய்வத்திற்கு வந்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு, ஒரு 5 நிமிடம் நீங்க பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்க வாழ்க்கையில வெற்றி தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும். முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய மனநிலை பொறுத்து தான் உங்க வாழ்க்கை அமையும். அதனால நீங்க எப்போதுமே சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணணும். நீங்க மகிழ்ச்சியா இருக்க ட்ரை பண்ண உங்க வாழ்க்கை மாறும். எல்லாமே ஒரே நாள்ல மாறாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க. அதேபோல எல்லா கெட்ட பழக்கத்தையும் ஒரே நாள்ல சரி பண்ண முடியாது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க சரி பண்ணணும். உங்கள நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள எவ்வளோ எவ்வளோ நீங்க மோட்டிவேட் பண்றீங்களோ, அவ்வளோ எவ்வளோ உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு இடத்துல சோர்ந்து போய் உட்காந்துட்டே இருக்காதீங்க. எழுந்திரிச்சிருங்க. அந்த இடத்துல வந்து இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு குடுங்க. உங்களுக்கு நீங்க உங்க வாழ்க்கைக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்தாலே எல்லாமே நல்லா மாற ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைஃப் நல்லா மாறும். பிள்ளைங்க இருக்காங்க, பிள்ளைங்கள பார்க்கணும், ஹஸ்பண்ட பார்க்கணும், பெரியவங்கள பார்க்கணும். எல்லாத்தையும் பாருங்க, சேர்த்து உங்களையும் பாருங்க. ஆரோக்கியமா இருக்கணும். முதல்ல நம்ம வந்து உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கிற வரை நமக்கு எதுவுமே தெரியாது. கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் இல்லாம போயிருச்சு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையே வெறுப்பாகிற அளவுக்கு நம்ம லைஃப் வந்து கொண்டு போயிரும். அதனால உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. இத்தனை இது நீங்க கரெக்ட்டா நீங்க செய்றீங்க அப்படின்னாலே உங்க லைஃப் நல்லாயிருக்கும். அடுத்து ஃபைனலா ஒண்ணு. சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம். பணத்தோட அருமை எல்லாத்துக்குமே கட்டாயமாக தெரிய வேண்டும். பணம் தான் இந்த உலகத்துல எல்லாமே. பணம் இருந்தா தான் நம்ம பிழைக்க முடியும். பணத்தால தான் எல்லாம் வாங்க முடியும். பணம் வந்து ரொம்ப முக்கியம். பணத்த மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பணத்தால மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு நிம்மதி ஒன்று வார்த்தையே பணத்தால மட்டும் தான் வரும். மகிழ்ச்சி வந்து யாருக்காவது பிடிச்சவங்க கூட இருக்கிறோம் அப்படின்னாலே மகிழ்ச்சி தான். ஆனா, நமக்கு நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா பணம் வேண்டும். நீங்க ரூ. 1 இப்ப நீங்க வெளிய போய் ஒரு கடையில போயிட்டு ஒரு பொருள உங்களால வாங்க முடியுமா? வாங்க முடியாது. பைசா இருந்தா மட்டும் தான் வாங்க முடியும். இல்ல இவ தெரிஞ்சவங்க தான், இவங்க நல்லவங்க தான் நமக்கு யாராவது ஓசியா குடுக்க போறாங்களா? கிடையவே கிடையாது. எல்லாமே பணத்தால தான் வாங்க முடியும். ஸோ பணம் வந்து ரொம்ப முக்கியம். பணத்த மதிக்கணும். பணத்துக்கு வேல்யூ பண்ணணும். பணத்த வந்து சேவிங்ஸ் பண்ணணும். வீண் செலவு பண்ணக்கூடாது. எப்பவுமே சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம். அது நம்ம கரெக்ட்டா நம்ம பண விஷயம் நம்ம சரியாக இருந்தாலே நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஒரே வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா? மனி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். அதான் உண்மை. மணி பவர் பார்த்தீங்கன்னா, மணி இல்லாத போது தான் அந்த மணியோட பவரோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரியும். அதனால பார்த்தீங்கன்னா, மணிக்கு ஒரு மதிப்பு கொடுங்க. அந்த மதிப்பால உங்களுக்கு வந்து
பணம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பணம் வருவதற்கான ஒரு சில நமக்கு ஆன்மீகத்திலே பரிகாரம் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது பணம் கையில் நல்லா வர ஆரம்பிக்கும். அதை நம்ம வந்து செய்துட்டு நம்மளுடைய கடன் இருக்குன்னா அதை அடைக்கணும், சேவிங்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் பணத்தில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி 90% பணத்தால் தான் லைஃப் வந்து மாற்றங்கள் இருக்குது. பணம் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நிம்மதி ஒரு மகிழ்ச்சி வேண்டும் அப்படின்னா பணத்தால் வாங்க முடியாது. ஆனால் அந்த பணம் இருந்தால் மட்டும்தான் அந்த நிம்மதி மகிழ்ச்சியும் தானாக நமக்கு வரும். புரியுதா உங்களுக்கு? பணத்தால் வந்து நிம்மதி மகிழ்ச்சியும் வாங்க முடியாது. ஆனால் அந்த பணம் இருந்தால் தான் நமக்கு நிம்மதி மகிழ்ச்சியே நமக்கு வரும். இதுதான் உண்மை. இது யார் நம்புகிறாங்களோ நம்பலையோ அதுதான் உண்மை. பணம் இருந்தால் தான் உங்களுக்கு நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தால் தான் மகிழ்ச்சி வரும். மகிழ்ச்சி இருந்தால் தான் நீங்கள் எல்லாத்துலேயும் என்ஜாய் பண்ண முடியும். இல்லைன்னா சோர்வாக போய் உட்காந்துட்டு நமக்கு இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர நமக்கு வந்து முன்னேறுவதற்கான வழிகளே நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதனால் பணம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம சரியாக மதிக்கணும், சரியாக நம்ம ஃபாலோ பண்ணணும். பணத்தை வந்து இருக்கும்போது நம்ம வந்து செலவழிச்சிடக்கூடாது. வீண் செலவழிச்சிடக்கூடாது. திட்டமிட்டு நம்ம செலவழிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தாலுமே லைஃப் வந்து சூப்பராக கொண்டு போயிடலாம். கடன் இருந்தால் கூட சூப்பராக கொண்டு போயிடலாம். அந்த திட்டமிடுதல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்த மெச்சூரிட்டி இருந்தால் போதும், நம்ம லைஃப் நல்லா கொண்டு போயிடலாம். அதனால் வராகி பக்தர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அட்வைஸாக பண்ணுறது இதுதான். சரியாக இருங்க, உங்களை நேசிங்க. உங்களால் வந்து எவ்வளோ எளிமையாக வழிபாடு செய்ய முடியுமோ அவ்வளோ எளிமையாக நீங்கள் வழிபாடு செஞ்சால் மட்டும் போதும். இறைவனை வந்து மனதார நம்புங்க, அது போதும். அதுக்காக நீங்கள் 24 மணி நேரம் பூஜை பண்ணணும் அவசியம் இல்லை. 5 நிமிடம் போதும் நம்ம உண்மையான பக்தியில் நமக்கு எல்லாமே நமக்கு கிடைக்கும். அடுத்து நம்மளுடைய வேலைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தேவையில்லாமல் சீரியலுக்குள்ளே போயிட்டு உங்கள் டயத்தை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. தேவையில்லாமல் நிறைய மொபைலில் அது இதுன்னு பார்த்து டயத்தை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபோனில் பாருங்கள். தேவையில்லாததை நீங்கள் பார்க்காதீங்க. டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. அதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். வராகி பக்தர்கள் சிறப்பாக வாழ முடியும். வராகினை பார்த்தீங்கன்னா வராகி பக்தர்களுக்கு ரொம்ப துணையாக இருக்கக்கூடிய ஒரே அற்புதமான கடவுள் வராகியம்மன் தான். ஏன்னா அவங்க பக்தர்களுக்கு வந்து பிரச்சனை மோஸ்ட்லி வரவிட மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் அவங்க வந்து பக்கபலமாக நின்று காப்பாற்றுவாங்க. இந்த மோஸ்ட்லி நிறைய அந்த கெட்ட பிரச்சனைலாம் வராது. அதாவது இந்த சேவின பிரச்சனை, அந்த பேய் பிசாசுலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பிரச்சனை வராகி பக்தர்களுக்கு வராது. வராகியம்மன் கூடவே இருந்து சரி பண்ணி விட்டுருவாங்க. எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி விட்டுருவாங்க. அதனால் வந்து ஒரு நம்பிக்கை கொடுப்பாங்க, தைரியத்தை கொடுப்பாங்க, வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. எல்லாமே அவங்க கொடுப்பாங்க. அதனால் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் நல்லா கரெக்டாக டிசைட் பண்ணி நீங்கள் இப்படி தான் நம்ம இருக்கணும், இப்படி தான் நம்ம வாழணும்னு நீங்களே முடிவு பண்ணி நீங்களே எப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும் முடிவு எடுத்து கரெக்டாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். நீங்கள் அந்த பரிகாரம் செய்யணும், இந்த வழிபாடு செய்யணும் எதுவுமே அவசியம் கிடையாது. உங்கள் விஷயத்த நீங்கள் சரியாக செஞ்சால் போதும், உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையே உங்கள் கையில் தான் இருக்குது. இதை தான் நான் பலமுறை சொல்லுவேன். ஏன்னா மகிழ்ச்சிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது, நிம்மதிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கே தவிர மற்றவர்களை டிபெண்ட் பண்ணி நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. நம்ம லைஃப் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தாலே சுற்றி இருப்பவர்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ மகிழ்ச்சியாக இருங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.